முருகனே துணை கதை. தினமும் மக்களின் பக்தி பெருவெள்ளத்தில் திளைக்கும் திருச்செந்தூர். வேலுண்டு வினை இல்லை, முருகன் துணை ஒன்றே போதும் என்று முருகனின் முகம் பார்க்க கூடும் கூட்டம். கடற்கரையை ஒட்டிய ராஜலட்சுமி என்ற பாட்டியும் பிரேம்குமார் என்ற சிறுவனும் பொம்மை கடை வைத்து வாழ்ந்து வருகின்றனர். முருகன் மீது பாட்டிக்கு எத்தனை காலத்து பந்தமோ தெரியவில்லை. முருகனே கதி என கோவிலை சுற்றி சுற்றி வருவதும் கோவில் பிரகாரத்தை கூட்டி சுத்தப்படுத்துவதுமாய் இருப்பார். பாட்டி இல்லாத நேரங்களில் பிரேம்குமார் கடையில் இருப்பான். மற்ற சிறுவர்களைப் போல் இல்லாமல் பிரேம்குமார் தனிமையில் கடலை ரசிப்பதிலேயே நேரத்தை செலவிடுவான். தினமும் ஒரு மயில் அவன் அருகே வந்து நிற்கும். அதற்கு தானியம் கொடுத்து கொண்டே ஏதோ பேசிக்கொண்டே இருப்பான். அந்த வழியே செல்லும் மக்கள் இவனை ஆச்சரியமாக பார்த்து செல்வார்கள். ஞானசேகரன் விசாலாட்சி தம்பதி 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்னையிலிருந்து வருகின்றனர். கார் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு வீதி வழியாக கோவிலுக்கு நடந்து வருகின்றனர். எதிரில் ஒரு பைக்காரன் ஒரு சிறுவனை அடித்து கீழே தள்ளிவிடுகிறான். கூட்டம் கூடிவிடுகிறது. ஞானசேகரன் விசாலாட்சியும் சிறுவனுக்கு என்ன ஆச்சு என கூட்டத்தின் ஊடே சென்று பார்க்கின்றனர். யோ, பார்த்து வரமாட்ட, சின்ன பையனை அடித்து தள்ளிவிட்டையே என கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிலையில் அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு சென்றனர் தம்பதியினர். எமர்ஜென்சி வார்டு வாசலில் பதட்டத்தோடு அமர்ந்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து டாக்டர் அறையிலிருந்து வெளியே வந்தார். தம்பதியினர் என்ன ஆச்சு என்று பதட்டத்துடன் விசாரிக்கின்றனர். ஒன்றும் இல்லை, சின்ன மயக்கம்தான், மருந்து கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரத்தில் கண் வெளிச்சிரும், போய் பாருங்க என்று கூறிவிட்டு கிளம்பினார் டாக்டர். அந்த தம்பதியினர் சிறுவனை கூட்டிக் கொண்டு பாட்டியின் இருப்பிடத்திற்கு வருகின்றனர். நெடுநேரமாக பிரேம்குமாரை காணாமல் பாட்டி வாசலில் காத்திருக்கிறாள். சோர்வுற்ற காத்திருப்பும் கடவுள் மீதான நம்பிக்கையும் அன்பின் பரிசை திரும்ப கொண்டு வரும் என்பது போல பிரேம்குமார் திரும்ப வந்தான். எங்கராசா போனா, யாரும் அவங்க என பாட்டி விசாரித்தாள். பாட்டி, பையனை ஒரு பைக்காரன் அடித்து தள்ளி விட்டான், மயக்கத்தில் இருந்தான், நாங்கள் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி கூட்டிகிட்டு வர்றோம், டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு என்றாள் விசாலாட்சி. பாட்டி தனது உணர்ச்சி பெருக்கில், அத்தா நீ நல்லா இருக்கணும், பிள்ளைய நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் காணாமல் தவிச்சு நிற்கிறேன் என்று பேசிக்கொண்டே டீ போட சென்றாள் பாட்டி. என் உசுரை பிடிச்சி வச்சிருக்கிறதே இந்த பிள்ளைக்காகத்தான், இந்த வயசான காலத்தில் இவனை ஆளாக்க தவிக்கிறேன், இந்த முருகன் தான் நல்ல வழி காட்டணும் என கூறிக்கொண்டே டீயை ஆற்றி கொடுத்தாள் பாட்டி. விசாலாட்சி தனது கதையை கூற ஆரம்பித்தாள். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, எல்லா வசதியும் இருக்குது, இருந்தும் கல்யாணமாகி 10 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை, வருஷம் கந்த சஷ்டி விரதம் இருந்து திருச்செந்தூர் வரேன், முருகன் என் கவலையை தீர்க்கலை என கூறிக்கொண்டே விசாலாட்சியும் ஞானசேகரனும் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். குழந்தையை வளர்க்க ஒரு தாய் தந்தை கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்பட்டு பாட்டி கூறுகிறார். இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கிடைப்பதற்காகவே உங்களை முருகன் இந்த குடிசைக்கு அனுப்பியிருக்கான்.
நீங்களே இந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக வளர்த்துக்கோங்க என்று கூறி பிரேம்குமாரை அனுப்பி வைக்கிறாள் பாட்டி. தங்கள் ஆசைகளையும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்க குழந்தை கிடைத்த சந்தோஷத்தில் முருகனை வழிபட்டு விட்டு சென்னைக்கு கிளம்பினர் தம்பதியினர். தனது அன்றாட வேலைகளை மறந்துவிட்டு பிரேம்குமாரை கவனிப்பதிலேயே நாட்களை கடத்தினாள் விஷாலாட்சி. ஞானசேகரன் தனது உறவினர் வீட்டு திருமணத்திற்காக திருச்சி செல்கிறார். ஒரு வனாந்தரமான ரோட்டின் வழியே கார் செல்கிறது. வழியில் ஒரு காளை மாடுகளின் கூட்டம் காரை இடைமறிக்கிறது. மாடுகளை விரட்டிவிட்டு வாகனத்தை எடுத்து செல்லலாம் என்று காரில் இருந்து இறங்கினார் ஞானசேகரன். திடீரென்று ஒரு வழிப்பறி கூட்டம் காரை சூழ்ந்து கொண்டு ஞானசேகரனையும் அவரது குடும்பத்தையும் கத்தியால் மிரட்டி நகை பணம் பறிக்க முயற்சி செய்கின்றனர். ஞானசேகரன், விஷாலாட்சி, பிரேம்குமார் 3 பேரையும் காருக்குள்ளே கட்டி போட்டுவிட்டு பணம் நகை பொருட்களை பறித்து கொண்டு சந்தோஷமாகவும் கேளிக்கை சிரிப்புடனும் அங்கிருந்து கிளம்பினார். சில தூரத்தில் உள்ள பனைமரத்தின் நிழலில் சென்று அமர்ந்து திருடப்பட்ட பொருட்களை எண்ணி கொண்டாடி கொண்டு இருந்தனர். அந்த பகுதியிலே மயில்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு மயில் கூட்டம் திருடர்கள் இருந்த இடத்தை சூழ்ந்து கால்களால் கீறியும் குத்தியும் காயப்படுத்த துவங்கிவிட்டனர். அவர்கள் படுகாயம் ஏற்பட்டு பொருள் நகைகளை அங்கே விட்டுவிட்டு ஐயோ அம்மா என்று அலறி அடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிடுகின்றனர். பிரேம்குமாரை கட்டிய இறுக்கம் மிக எளிதாக இருந்ததால் அவன் தனது கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு தனது அப்பா அம்மாவின் கட்டுகளையும் அவிழ்த்து விடுகிறான். அருகில் மயில் கூட்டம் கத்தும் சத்தம் கேட்கிறது. பிரேம்குமார் அந்த சத்தத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு சத்தத்தின் வழியே நடந்து செல்கிறார். பிரேம்குமார், எங்க போற? ஊருக்கு கிளம்புவோம், இது நிறைய ஆபத்து இருக்கிற பகுதியாக இருக்கு என ஞானசேகரன் கூறுகிறார். இதை கொஞ்சமும் காதில் வாங்காதவனாய் அந்த பனைமரத்தின் அருகே சென்று விடுகிறான். மயில் கூட்டத்தின் நடுவே சென்று தன்னையும் மயில் கூட்டத்தில் ஒருவனாய் இணைந்ததாக உணர்கிறான். பின்தொடர்ந்து வந்த ஞானசேகரன், விஷாலாட்சி அங்கு வருகின்றனர். மயில் கூட்டத்தில் இணைந்து உள்ள பிரேம்குமாரை பார்த்து தம்பதியினருக்கு ஒரே வியப்பு. ஓரிடத்தில் இவர்களிடம் இருந்து திருடிய நகையும் பணமும் கிடைக்கிறது. முருகா, நீயே எப்போதும் என்னை பின்தொடர்ந்து காக்கிறாய் என சந்தோஷமாக அந்த இடத்திலேயே முருகனை மண்டியிட்டு வணங்குகின்றனர். முருகனின் அருள் எப்போதும் தங்களை சூழ்ந்துள்ளதாக உணர்ந்த விஷாலாட்சி, ஞானசேகரன் தம்பதி மன அமைதியோடு ஊர் திரும்பினர். ஞானசேகரன் குடும்பத்தில் பிரேம்குமார் வந்து 1 வருடம் முடிந்துவிட்டது. கந்தசஷ்டி விரத நாள் துவங்கியது. வழக்கமாக தங்களுடைய விரதத்தை துவங்கினர் தம்பதியினர். நாட்கள் கழிந்தது. சூரசம்ஹாரத்திற்காக திருச்செந்தூர் கிளம்பினர் ஞானசேகரன் குடும்பத்தினர். திருச்செந்தூரை அடைந்து கோவில் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். கோவிலின் வாயில் கோபுரத்தை நெருங்கும்போது விஷாலாட்சி மயங்கி விழுந்து விடுகிறார். சிறிது கூட்டம் கூடிவிடுகிறது. தற்செயலாக ஒரு மருத்துவ பெண்மணி அங்கு வந்து விஷாலாட்சியை பரிசோதிக்கிறார். பரிசோதித்து விட்டு புன்னகையுடன், இது மசக்கிக்கான மயக்கம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முருகன் இருப்பிடத்திலேயே இந்த வரம் கிடைச்சிருக்கு என டாக்டர் கூறினார். மக்கள் மகிழ்ச்சியுடன் கலைந்து செல்ல ஞானசேகரன் ஆனந்த கண்ணீருடன் சந்தோஷப்பட்டு முருகனுக்கு நன்றி கூறினார். விஷாலாட்சியின் மயக்கம் தெளிந்து ஞானசேகரன் சந்தோஷத்தின் காரணத்தை கூறி விஷாலாட்சியும் ஒரு நீண்ட ஆனந்த கண்ணீருடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சிறிது நேரத்தில் பிரேம்குமாரை அந்த இடத்தில் காணவில்லை. பாட்டியின் கடையை நோக்கி செல்ல அங்கே பாட்டியும் இல்லை, பாட்டியின் கடையும் இல்லை.
அருகில் உள்ள கடைக்காரர்களிடம் விசாரிக்கும்போது பாட்டியை பற்றிய தகவல் ஏதும் தெரியவில்லை. தூரமாய் கடற்கரையில் ஒரு மயிலும் சிறுவனும் இருப்பதாக தெரிகிறது. இருவரும் பிரேம்குமாராகத்தான் இருக்கும் என்று அந்த இடத்தை நோக்கி ஓடினர். அவர்கள் அருகே செல்ல செல்ல அந்த பையனும் மயிலும் மறையத் துவங்கினர். பிரேம்குமாரும் மயிலும் இருந்த இடம் வெற்றிடமாக இருந்தது. அப்போது உப்புக்காத்தும் கடல் அலையும் முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம் என முழங்குவதாக உணர்ந்தனர் தம்பதியினர்.